ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான பீட்ரூட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த 400 கிராம் பீட்ரூட் வச்சு தான் அல்வா செய்ய போகிறோங்க. முதல்ல இந்த பீட்ரூட் மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம துருவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் துருவி வச்சுட்டேன். இப்போது நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு ஒரு 15 முந்திரி பருப்பு ஒடித்து வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டும். இந்த மாதிரி வறுபட்டு வந்த பிறகு ஒரு 20 திராட்சை, உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி பபிள்ஸ் மாதிரி வரட்டும். அது வரையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட பிறகு அதே நெய்யில் நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதில் நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யிலேயே நல்லா வதக்கி இந்த மாதிரி வந்திருக்குது பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு பால் சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்குங்க. இந்த பால்லையே இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பாலெல்லாம் சுண்டி வரணும். அது வரையும் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டாலும் பொங்கி வரும். அதனால் அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாலெல்லாம் வற்றி அப்படியே சுண்டி வந்திருக்குது பாருங்கள். இந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவு ஏன் சேர்க்குறோன்னா, இந்த அல்வா பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இது சேர்த்து செய்கிறேன். எப்பவுமே வீட்டில் செய்யும்போது கேரட் அல்வாவாக இருக்கட்டும் இல்லை பீட்ரூட் அல்வாவாக இருக்கட்டும், நான் இப்படி தான் சேர்த்து செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 400 கிராம் பீட்ரூட்டுக்கு 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் என் சர்க்கரை கொஞ்சம் குறைவாக தேவை. அதனால் ஒரு 350 கிராம் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா 400 கிராம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு மறுபடியும் இந்த அல்வா பார்த்திங்கன்னா அப்படியே இழகி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இழகி வந்துடுச்சு பாருங்கள். மறுபடியும் இது சுண்டி அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வரணுங்க. அதுவரை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே வற்றி அப்படியே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ஒரு அளவுக்கு ஜெல்லி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாதி நெய் நான் பயன்படுத்திட்டேன். மீதம் இருக்கிற நெய்யை இதோட இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 75 கிராம் நெய் சேர்த்துருக்கிறேன். அல்வா நெல்லே கொஞ்சம் நெய் கூட சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம செய்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நெய்யெல்லாம் நிறையவே சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே போட்டோம்னா நம்ம ஏலக்காய் மிக்சியில் அரையாது. அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 5 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் அரைச்சி சேர்த்துருக்கிறேன். அதோடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. அப்படியே கமகமன்னு நெய் மணத்தோட அருமையாக பீட்ரூட் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சிங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பீட்ரூட்னால் யாருக்கும் பிடிக்காது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக பீட்ரூட் அல்வா கமகமன்னு தயாராகிடுச்சு பாருங்கள். கடைசியாக பாதாம் பருப்பை நான் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி வந்து நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம், மீதியை வந்து மேலே தூவி விட்டு கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த அல்வாவில் அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு முறை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, கமகமன்னு வாசனையோட அப்படியே நெய் மணக்க மணக்க பீட்ரூட் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுங்க, வீட்லேயும் சரி குழந்தைங்களும் சரி அருமையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.